அனைவருக்கும் வணக்கம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக்ஸ் நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் இருக்கிற பார்ட் ஏ கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் எல் ஆஃப் 5 ப்ளஸ் இ பவர் ஏடி. லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ லாப்லாஸ் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி தனித்தனியாக லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் அப்படியே ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கிறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் 5 ப்ளஸ் எல் ஆஃப் இ பவர் ஏடி. எல் ஆஃப் 5ன்றது வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா? எல் ஆஃப் சியோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? எல் ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் சி பை எஸ். எல் ஆஃப் ஒன்றுனா 1 பை எஸ், எல் ஆஃப் சினா சி பை எஸ். அப்போ இங்கே வரும்போது 5 டிவைடட் பை எஸ். எல் ஆஃப் இ பவர் ஏடியோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 1 பை எஸ் மைனஸ் ஏ. இங்கே எக்ஸ்பொனென்ஷியலில் டியோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் ஏவாக இருந்தால் இங்கே மைனஸ் ஏ இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்தது எல் ஆஃப் சைன் டி ப்ளஸ் காஸ் டி இல்லையா? லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே அடிஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருக்குது. அகெயின் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி பிரகாரம் தனித்தனியாக லாப்லாஸ் ஆப்ரேட்டர் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எல் ஆஃப் சைன் டி ப்ளஸ் எல் ஆஃப் காஸ் டி. சைன்ன்றது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், காஸ்ன்றது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். அப்போ ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் என்ன வரும்? எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே ஏன்றது இந்த ட்ரிக்னாமெட்ரியில் டியோட கோஎஃபிஷியன்ட். அப்போ இங்கே 1 இருக்குமா? அப்போ டினாமினேட்டர் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர். ஓகே, சைனுனாலே நமக்கு என்ன வரும்? ஏ பாயிண்ட் வரணும். அப்போ ஏ வந்து 1 இல்லையா? அப்போ 1 பை. ஓகே, அடுத்தது காஸ் எஸ்டி, காஸ் ஏடி ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். அப்போ டினாமினேட்டர் என்ன வரணும்? எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஏ வந்து இங்கே 1, காஸ்னாலே எஸ் டிவைடட் பை. ரெண்டுத்துக்கும் சேம் டினாமினேட்டர் இல்லையா? அப்போ ஒன்றா கிளப் பண்ணிக்கலாமா? டினாமினேட்டர் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1னா வெறும் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இல்லை 1 ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் எப்படி எழுதினாலும் ஓகே. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் இந்த கிவன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்தது எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் ஸ்கொயர். உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் தெரியும், அதனால் ஃபார்முலா எழுதாமல் டேரெக்டாக அப்படியே சொல்லிகிட்டே போடுறேன். ஓகே, எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் ஸ்கொயர். அப்போ எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் பவர் n ப்ளஸ் 1 இன்வெர்ஸ்குள்ளே இருக்குது. அகெயின் இன்வெர்ஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே அடிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஸ்ஸாக இருக்குது. லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி பிரகாரம் தனித்தனியாக இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை எஸ். இங்கே நமக்கு எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் பவர் n ப்ளஸ் 1னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் வரும். இன்வெர்ஸ்னா ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் வரும். அப்போ 1 குறையும். அப்போ நமக்கு டி பவர் n குறைஞ்சிட்ட பிறகு பை n ஃபேக்டோரியல் வரணும். அப்போ நம்ம அதே ஃபார்முலாவே இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எஸ் ஸ்கொயரில் 1 போச்சுன்னா 1. அப்போ டி பவர் 1 பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இங்கே எஸ் பவர் 1 போச்சுன்னா 0, டி பவர் 0னா 1. நான் அப்படியே போட்டே போகிறேன். டி பவர் 0 பை 0 ஃபேக்டோரியல். அப்போ இது டி பவர் 1னா டி பை 1 ஃபேக்டோரியல்னா 1 ப்ளஸ் டி பவர் 0 இஸ் 1. இப்போ நம்ம கிவன் கொஷினோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன்வெர்ஸோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் டி. அப்போ இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் எஃப் ஆஃப் டி. இது நம்ம கிடைக்கிற ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டியில் இருக்கும். லாப்லாஸ் ஆப்ரேட்டர் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருந்துச்சா கிடைக்கிற ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸில் இருக்கும். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? எல் இன்வெர்ஸ் ஆஃப் 3 பை எஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9. இப்போ டினாமினேட்டர் பாருங்கள், இது மொத்தமாக எஸ் ஸ்கொயர் டைப்பில் இருக்குது ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னாவே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் தான் வரப்போகுது. இங்கேயும் ட்ரிக்னாமெட்ரி தான் வரப்போகுதுன்றது நமக்கு தெரியுது. ஆனால் எஸ்க்கு எஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் 3 இருக்குது. வேறு எங்கேயாவது எஸ் இருக்கா? வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ணுறோம். எஸ் ப்ளஸ் 3யே பார்த்த உடனே இன்வெர்ஸ் விட்டு இதை ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? இ பவரில் ப்ளஸ் 3னா மைனஸ் 3t ஆகிடும். இதை ஷிஃப்ட் பண்ணிட்ட பிறகு இன்வெர்ஸ்குள்ளே ரிமைனிங் இருக்கிறது இந்த எஸ் ப்ளஸ் 3க்கு எடுத்துகிட்டு இல்லையா? அப்போ இது வெறும் எஸ்ன்னு நம்ம ரீப்ளேஸ் பேக் பண்ணணும். அப்போ 3 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9. ஓகே, இந்த 9 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ இ பவர் மைனஸ் 3t இன்ட்டு எல் இன்வெர்ஸ் ஆஃப் 3 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். டினாமினேட்டர் பாருங்கள், எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருந்தாலே ஒன்று சைன் ஏடி இல்லை காஸ் ஏடி. ஓகே, நியூமரேட்டரில் இங்கே 3ன்றது 3 இருக்குல்ல? அப்போ ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ சைன் ஏடி, சைன் ஏடினா இங்கே சைன் 3t. ஸோ இ பவர் மைனஸ் 3t இன்ட்டு சைன் 3t. ஸோ இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். கிடைக்கிற ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் வருது. அப்போ எஃப் ஆஃப் டி இதுதான் இதனோட ஆன்சர். அடுத்த கொஷின், ஃபைண்ட் எல் இன்வெர்ஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் 3 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9. இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு டேர்ம் ப்ளஸ் அனதர் டேர்மாக இருக்குது. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. 9 3 ஸ்கொயர்னு எழுதலாலே, இதுவும் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் தான் வரப்போகுது. இன்வெர்ஸ் ஆப்ரேட்டர்லேயும் நம்ம என்ன பண்ணலாம்? லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். இங்கே இது 3 ஸ்கொயர்னால் மேலே 3 இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட் வெளியே எடுக்க வேணாம், நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எல் இன்வெர்ஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ஸ்கொயர். இந்த 9 எழுதும் போது நான் 3 ஸ்கொயர்னு எழுதுகிறேன்.
plus L inverse of 3 divided by a square plus 3 square. நான் சொன்ன மாதிரி s square plus a square டைப்பில் இருந்தால் ஒன்று sin 80 இல்லை cos 80. நியூமரேட்டர் ரேஸ்னா அப்போ cos 80 ஏன்றது என்னது இங்கே 3. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்கள், cos 3t. ப்ளஸ் இங்கே a வந்து 3 இல்லையா, 3 by s square plus 3 square. இப்போ a by s square plus a squareனா sin 3t. ஸோ இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக ஃபங்க்ஷன் ஆஃப் t நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் tயில் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Write the Fourier sine series of k in 0 to pi. 0 to pi sine series cosine seriesனால ஆக்சுவலாக அது ஆஃப் ரேஞ்ச் சீரிஸ். 0 to pi அப்படி தான் இருக்கும், இல்லை -pi to 0 பாதி தான். இப்போ அதாவது ஃபுல் ரேஞ்ச் வரும்போது 0 to 2 pi இல்லை -pi to pi. அது இல்லாமல் 0 to pi இல்லை -pi to 0 வந்து ஆஃப் ரேஞ்ச் சீரிஸ். ஆஃப் ரேஞ்ச் சீரிஸ் சொன்னாலும் ஓகே, இல்லை சைனோ கொசைனோ அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அப்போ சைன் சீரிஸ்னால் ஃபோரியர் சீரிஸ்னு சொல்லும்போது a0 an bn இந்த 3 வரும். சைன் சீரிஸ் வரும்போது bn இன்ட்டு சைன் மட்டும் வரும். கொசைன் சீரிஸ்னால் bn வராமல் மீதி 2 டேர்மும் வரும். ஓகே, அப்போ இங்கே ஃபோரியர் சைன் சீரிஸ் ஃபார் f of x in 0, pi இஸ் f of x equal to summation n equal to 1 to infinity bn sin nx. இந்த இடத்துல இந்த bn சொல்கிறோமே, இந்த bnக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இது ஆஃப் ரேஞ்ச் இல்லையா, அப்போ 2 divided by pi. ஃபுல் ரேஞ்சாக இருக்கும்போது 1 by pi வரும். ஓகே, 0 to pi f of x into sin nx dx. அப்போ நம்ம முதல்ல bn தான் கண்டுபிடிக்கணும். கொஷனில் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஃபோரியர் சைன் சீரிஸ் ஆஃப் k கொடுத்துருக்காங்க. அப்போ கேன்றது கான்ஸ்டன்ட், அதுக்கான சைன் சீரிஸ் தான் கண்டுபிடிக்கணும் நாம. ஓகே, ஸோ bn ஈக்குவல் டு 2 by pi integral 0 to pi f of xக்கு பதிலாக k into sin nx dx. கேன்றது கான்ஸ்டன்ட், கேவை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ரேட்டரை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறது சைன். சைன் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா நம்ம என்ன கிடைக்கும், மைனஸ் காஸ் nx டிவைடட் பை n. லிமிட் வந்து 0 to pi. அப்பர் மைனஸ் லோயர் லிமிட் நம்ம அப்ளை பண்ணணும். 2k by pi into cos n pi. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கு இல்லையா, டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கன்றது. காஸ் n பையோட வேல்யூ வந்து -1 power n. ஏற்கனவே மைனஸ் n இருக்குது, மைனஸ் ஆஃப் -1 power n டிவைடட் பை n. லோயர் லிமிட் போடும்போது ஒரு மைனஸ், இந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். காஸ் 0ஓட வேல்யூ வந்து 1 by n. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2k by pi இன்ட்டு இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்க சேமாக இருக்குது. அப்போ 1 மைனஸ் ஆஃப் -1 power n by n. இந்த மாதிரி 1 மைனஸ் -1 power n வரும்போது நம்ம ஆட் ஈவன் செக் பண்ணணும். ஓகேவா, -1 power n வந்து ஈவனாக இருக்கும்போது என்னாகும், +1 இருக்கும். ஓகே, வென் n இஸ் ஈவன் -1 power n equal to +1. அப்போ bnோட வேல்யூ என்ன ஆகும்னு பாருங்கள், 1 - 1 வரும்போது 0ன்னு ஆகிடும். கரெக்டாக ஈவனாக இருக்கும்போது bn 0 ஆகிடும். அப்போ ஆடாக இருக்கும்போது ஆட்னா -1 power n வந்து -1. அப்போ bnோட வேல்யூ என்ன வரும்னா 2k by pi into 1 minus of -1 by n. அப்போ minus of -1 plus 1 ஆயிடுமா, 2 ஆயிடுமா, 2 into 2 4. 4k by pi n. இதுதான் bn. bn எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆடுக்கு மட்டும்தான். அப்போ இங்கே bn இங்கே ஃபோரியர் சைன் சீரீஸில் நம்ம சமேஷன் 0 to infinity சொல்கிறோம். ஆனால் ஈவன் இருக்கும்போது 0 ஆகிடுது, ஆடுக்கு மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. therefore ஃபோரியர் sine series of k is f of x equal to summation. இங்கே வரும்போது n வந்து ஆட் வரும்போது 1 3 5 எக்ஸெட்ரா இது மட்டும் தான் நம்ம போடணும். bn எழுதுகிறோம். bn வந்து 4k by pi n into sin nx. ஓகே, இந்த ஸ்டெப் மட்டும் நான் மேலே எழுதுகிறேன். ஸோ f of x ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதியிருக்கோம், இதில் எது கான்ஸ்ட் நம்ம வெளியே எடுக்கலான்னு பாருங்கள். n இல்லாமல் இருக்கிற கான்ஸ்ட் 4k by பையை நம்ம வெளியே எடுத்துடலாம். 4k by பையை வெளியே எடுத்துட்டா சமேஷன் n ஈக்குவல் டு ஆட் மட்டும் தான். அப்போ 1 3 5 எக்ஸெட்ரா. மீதி இருக்கிறது sin nx by n இல்லையா. அப்போ sin nx by n. இங்கே f of xன்றது k. அப்போ k ஈக்குவல் டு 4k by pi into சீரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு பதிலாக 1 போடுங்க. sin x by 1 plus 2 போட்டிங்கன்னா, சாரி 3 தான் போடணும், ஆட் இல்லையா. sin 3x by 3 plus sin 5x by 5 plus etc. இதுதான் required Fourier sine series. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா
write the sum of the Fourier series at a point x equal to x naught where the function f of x has a finite discontinuity. அதாவது இந்த c2 c+2 பைன்ற x0 வந்து இந்த இன்டர்வல் இருக்கு. ஏன்னா இங்கே இன்டர்வல் எதுவும் கொடுக்கல இல்லையா, அப்போ ஜென்ரல் இன்டர்வலாக நம்ம எடுத்துக்க போகிறோம். x0 belong to c2 c+2 பை. இப்போ சிக்கு 0 போட்டிங்கன்னா 0,2 பை வரும், சிக்கு -π போட்டிங்கன்னா -π to π வந்துடும். அந்த மாதிரி இன்டர்வல் நமக்கு வந்துடும். ஓகே, டிஸ்கண்டினியூ சொல்லும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு சில பாயிண்ட்ல இந்த இன்டர்வலில் டிஃபைன்ட் ஆகாமல் இருக்கும், ரிமைனிங்கில் டிஃபைன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஃபைனல் டிஸ்கண்டினியூஸ் நம்ம சொல்கிறோம். அப்போது the sum of Fourier series when x equal to x0 is 1/2 into f of x0 minus plus f of x0 plus. இந்த x0 minus அப்படின்னு அர்த்தம் லெஃப்ட் லிமிட்னு அர்த்தம். லெஃப்ட் லிமிட்னா லிமிட் h tends to 0 minus f of x0 minus h. இப்போ ஒரு இன்டர்வல்குள்ள இங்கே x0 இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் இருக்கும்போது x0 plus h, லெஃப்ட் சைடில் இருக்கும்போது x0 minus h. அந்த லிமிட் கண்டுபிடிக்கிறது தான் f of x0 minus நம்ம சொல்கிறோம். இது வந்து x0 plus இது மைனஸ் போடலாம், இல்லை மைனஸ் ஹெச்னும் போடலாம். f of x0 plus போடலாம், இல்லை f of x0 plus h போடலாம், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இது வந்து ரைட் லிமிட். ஸோ இதுதான் இது இந்த கொஷின், இது டிஃப்ரெண்ட் கொஷின், இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, பிக் அவுட் த ஈவன் ஃபங்க்ஷன் எக்ஸ் கியூபு 1 + x cos xன்ற 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது ஈவன் ஃபங்க்ஷன் பிக் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜென்ரலாக ஒரு ஃபோரியர் சீரிஸ் கேட்கும் பொழுது ஒரு -π to π இல்லைன்னா -l to l, இதை தான் நம்ம சிமெட்ரிக் இன்டர்வல் சொல்லுவோம். அந்த மாதிரி இன்டர்வல் இருந்தால் மட்டும்தான் ஆடா ஈவனாக நம்ம செக் பண்ணுவோம். மற்ற ஃபங்க்ஷன் மற்ற இன்டர்வல் 0 to 2π வரும்போதெல்லாம் நம்ம ஆடா ஈவனாக செக் பண்ண மாட்டோம். இங்கே 2 மார்க் கொஷனில் எது ஈவன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க, நம்ம செக் பண்ணணும். ஸோ எப்போ நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்? இஃப் f of -x equal to f of x, அதாவது கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக -xை ரீப்ளேஸ் பண்ணாலும் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாமல் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்கிறோம்? ஈவன் ஃபங்க்ஷன். தென் f of x is an even function. ஓகே, இங்கே மூணு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ f of x நான் டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, எக்ஸ் கியூப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், 1 + xன்றது ஒரு ஃபங்க்ஷன், cos xன்றது ஒரு ஃபங்க்ஷன். நம்மளோட எய்ம் f of -xை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு? -x the whole cube. -x the whole cubeனா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன வருது? -x cube. ஏன்னா மைனஸ்க்கு the whole cubeனா மைனஸ் வரும். ஓகே, அப்போ this is nothing but -f of x. ஓகேவா? ரைட்டு, இங்கே போடுறீங்கன்னா 1 + xக்கு பதிலாக -x போட போகிறீங்க. 1 - x இது எதுக்குமே ஈக்குவலாக இருக்காது. this is not equal to f of x இல்லைன்னா not equal to -f of x. அப்போ இது neither even nor odd function. அப்போ இங்கே f of x equal to -f of x வரதால இது நம்ம என்ன சொல்லுவோம்? odd function. இது neither even nor odd function. cos xல xக்கு பதிலாக -x ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா cos of -θ is plus cos θ. அப்போ cos x தான். அப்போது இது cos of -x கண்டுபிடிக்கும் நமக்கு என்ன வருது? f of xே வந்துடுது. ஸோ இட் இஸ் an even function. அப்போ எது நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன்? இதில் cos x தான் ஈவன் ஃபங்க்ஷன். cos x is an even function. ட்ரிக்னோமெட்ரியில் காசும் அதனோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் மட்டும்தான் உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷன். ஆனால் இப்போ ஒரு ஆட் ஃபங்க்ஷன் சைனுக்கு ஸ்கொயர் இருக்குன்னா ஆடு ஸ்கொயர் வரும்போது ஈவன் ஆகிடும். ஓகே, ரைட். அப்போ எல்லா ஃபங்க்ஷன் ஒன்று ஆடாக இருக்கலாம், இல்லை ஈவனாக இருக்கலாம், இல்லை ஆடும் இல்லை ஈவனும் இல்லை. இந்த 3 கேஸ் இருக்குது இதில் உங்களுக்கு. எங்கள் கொஷனில் ஈவன் மட்டும் பிக் பண்ண சொல்லியிருக்காங்க. cos x is an even function. ஓகே, அடுத்த கொஷின். டிஃபைன் ஃபைனைட் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x in 0,1. இது ஆக்சுவலாக 4th யூனிட் உங்களுக்கு. இப்போ ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும்பொழுது, இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா -∞ to ∞ டிஃபைன் பண்ணுவோம். ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லும் பொழுது 0 to ∞. ஃபோரியர் சீரிஸ் வேறு, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேறு. ஃபோரியர் சீரிஸில் வந்து ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ் வரும், இங்கே ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு வருது. அப்போது இந்த எஃப்எஸ்ன்னா ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of xன்னு அர்த்தம். இது ஜென்ரலாக 0 to ∞ நம்ம டிஃபைன் பண்ணும்போது √2π வெறும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா 1/√2π வரும். சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபோரியரில் வரும்போது √2π இன்ட்டு இன்டகிரல் 0 to ∞. இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனை f of x இன்ட்டு
இங்கே சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றதால சைன் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ் சொல்லுவோம். அப்போ கிடைக்கிற இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்ன்னு நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, இப்போ நமக்கு எந்த இன்டர்வலில் கேட்டிருக்காங்க? 0 to 1 கேட்டிருக்காங்க. இப்போ 0 to இன்ஃபினிட்டி ஒரு லிமிட் இன்ஃபினிட்டியோ இல்லை மைனஸ் இன்ஃபினிட்டியோ வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து இன்ஃபைனைட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபைனைட்னு சொல்லும்போது 0 to 1க்கு எழுத போகிறோம். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இன்டர்வல் வந்து 0 to இன்ஃபினிட்டி இருக்கு இல்லையா, இன் பிட்வீனில் இங்கே 1 எடுக்கிறோம் அப்படின்னா 0 to 1ல் மட்டும் ஃபங்க்ஷன் டிஃபைன்டாக இருக்குன்னு அர்த்தம், ரிமைனிங் இல்லைன்னு அர்த்தம். ரிமைனிங் இடத்துல இது ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ட், அப்போ 0ன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்போது ஃபைனைட் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x in 0,1 is fs of f of x equal to root of 2 pi pi integral 0 to 1 இன்ஃபினிட்டிக்கு பதிலாக நம்ம இது வரைக்கும் போடும் 0 to 1 f of x sin sx dx. அவ்வளோதான். இதை நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது, ஏன்னா f of x நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா. இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணால் போதும். ஓகே, இதுதான் டிஃபைன் ஃபைனைட் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x in 0, 1. இதுவே கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா இங்கே cos sx வந்திருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து இப்போ பார்த்த கொஷின் மாதிரியே அடுத்த ஒரு கொஷின். டிஃபைன் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ். இப்போ தானே ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு டெஃபினேஷன் பார்த்தோம். சொல்லுங்கள் ஃபார்முலா என்னன்ட்டு. ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x is fs of f of xன்னு நம்ம எழுதுவோம். அப்போ நமக்கு ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா அந்த இன்டர்வல் இஸ் மல்டிப்ளைட் பை 2 pi pi வரணும். இன்டர்வல் லிமிட் வந்து 0 to இன்ஃபினிட்டி இருக்கணும். இங்கே f of x இருந்தால் இங்கே f of x இன்ட்டு சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றதால சைன் sx. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுவோம். அப்போ இது கிடைக்கிற ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் எஸ்ஸில் வரும். அப்போ ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் எஸ். நம்ம இன்வர்ஸுக்கு இப்போ லேப்லாஸில் எல் இன்வர்ஸ் எழுதுறோம் இல்லை, அந்த மாதிரி ஃபோரியரில் எஃப் இன்வர்ஸ் எஃப்எஸ் இன்வர்ஸ்லாம் நமக்கு நோட்டேஷன் இல்லை. அப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிது எஃப்எஸ் ஆஃப் எஸ் கிடைக்கும். இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதுக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடினா கிடைக்கிற ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும். அதனால தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம எழுதுகிறோம். இப்போ இன்வர்ஸ் வரும்போது ஃபார்முலா என்ன வரும்னா இதே ரூட் ஆஃப் 2 pi pi தான். இன்டகிரல் 0 to இன்ஃபினிட்டினா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வரும். இன்வர்ஸ் வரும்போது எஃப்எஸ் வரணும். சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா எஃப் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸ்மால் எஸ். இதுவே கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா ஃபோரியர் இங்கே சி வரணும். சி மீன்ஸ் கொசைன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இங்கே சைன் எஸ்எக்ஸ் வந்த மாதிரி இங்கே என்ன வரும் உங்களுக்கு, கொசைனா காஸ் வரும். இங்கே சைன் தான். அப்போது சைன் எஸ்எக்ஸ். ஆனால் இன்வர்ஸில் எஸ்ஸை பொறுத்து நாம் இன்டகிரேட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஷின். ஃபைண்ட் இசட், கேபிட்டல் இசட்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். ஆக்சுவலாக நமக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா ஒன்று இசட் ஆஃப் எஃப் ஆஃப் என் ஃபங்க்ஷன் ஆஃப் என்னாக இருக்கணும். அப்போ தான் சம்மேஷன் என் ஈக்குவல் டு 0 to இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் என் இன்ட்டு இந்த ஸ்மால் இசட் பவர் மைனஸ் என் சொல்லுவோம். அப்படி இல்லையா ஃபங்க்ஷன் ஆஃப் டீயாக இருக்கணும். இசட் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இந்த டீன்றது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இது இசட் ஆஃப் எஃப் ஆஃப் என் கேபிட்டல் டி நம்ம எழுதுவோம். அகைன் இந்த சேம் டெஃபினிஷன் நம்ம அப்ளை பண்ணிப்போம். அப்போ நமக்கு என்ன வரும், சமேஷன் என் ஈக்குவல் டு 0 to இன்ஃபினிட்டி எஃப் என் ஆஃப் கேபிட்டல் டி இன்ட்டு இசட் பவர் மைனஸ் என். ஓகே, இங்கே நமக்கு எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ எக்ஸ்ன்னு பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ண வேண்டியதா. டீக்கு பதிலாக ஸ்மால் டீக்கு பதிலாக இங்கே எக்ஸ் இருக்குது. ஓகே, இஃப் f of x is a continuous function, then இங்கே நம்ம என்ன சொல்வோம், இந்த இடத்துல வரும்போது ஸ்மால் t ஈக்குவல் டு n கேபிட்டல் டி சொல்வோம் இல்லையா. இங்கே டீக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு n கேபிட்டல் டி நம்ம எடுத்துக்கிறோம். n ஈக்குவல் டு 0, 1 to etc. இதை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ தேர்ஃபோர் z ஆஃப் f ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன வரும் அப்படின்னா சமேஷன் n ஈக்குவல் டு 0 to இன்ஃபினிட்டி f ஆஃப் எக்ஸ்னா f ஆஃப் n t, f ஆஃப் n கேபிட்டல் டி இன்ட்டு z பவர் மைனஸ் n. ஓகே, இதை வச்சு நம்ம மெயினி ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். பண்ணலாமா? அப்போ நமக்கு z ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் வேணும். அப்போ சமேஷன் n ஈக்குவல் டு 0 to இன்ஃபினிட்டி. இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் அப்படியே எழுதுவோம். எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், n கேபிட்டல் டி. டீன்றது வந்து இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன், பீரியட் டீன்னு அர்த்தம். இ பவர் மைனஸ் ஏ n கேபிட்டல் டி இன்ட்டு z பவர் மைனஸ் n. இங்கேயும் இன்ட்டு என்ன த ஹோல் பவர் என்னன்னு எழுதலாம். இதுவும் n. அப்போ ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி நம்ம என்னவா எழுதலாம் அப்படின்னா
n equal to 0 to infinity e power minus at into z power minus 1 the whole power n. ஓகே, இப்போ சமேஷன் எக்ஸ்பெண்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்னுக்கு பதிலாக நம்ம 0 போட போகிறோம். the whole power 0, anything power 0 is 1 ப்ளஸ் அடுத்து என்னுக்கு 1 ரீப்ளேஸ் பண்ணலாம். e power minus at into z power minus 1. அடுத்து என்னுக்கு 2 ரீப்ளேஸ் பண்ணால் இங்கே சமேஷன்றதால ப்ளஸ் e power minus at into z power minus 1 the whole square plus etc. இந்த ஃபார்முலா எந்த பேட்டர்ன் இருக்குது? 1 plus x square அந்த டைப்பில் இருக்குது இல்லையா? சின்ஸ் நமக்கு தெரிஞ்ச பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இது 1 plus x square plus etc. டினாமினேட்டில் ஃபேக்டோரியல் எதுவுமே வராது, 1லேருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே ப்ளஸ்னா 1 minus x the whole power minus 1 if mod x is less than 1. ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு புரியுதுக்காக நடுவில் இது எழுதியிருக்கேன். அப்போ நான் அப்படியே ஈக்குவல்ட்டுன்னு எழுதாமல் அகைன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுகிறேன். z of e power minus ax equal to, கம்பேர் பண்ணுங்கள், எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? ஹியர் x equal to e power minus at into z power minus 1. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 minus e power minus at into z power minus 1 the whole power minus 1 if mod x less than 1. Okay, this is equal to the z power minus 1 divide 1 by z எழுதலாம் இல்லையா? அப்போ 1 minus e power minus at divided by z. இந்த மைனஸ் சேர்த்தே நம்ம அந்த மாதிரி எழுதிக்கலாம். நான் இங்கே போடுறேன். இங்கே பவர் மைனஸ் 1, இங்கேயும் பவர் மைனஸ் 1, 1 பைன்னு எழுதிக்கலாம். அப்போ 1 minus 1 by e power at into z 1 by z the whole power minus 1. அப்போ LCM எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? e power a capital T z minus 1 divided by e power at z the whole power minus 1. the whole power minus 1 reciprocal பண்ணால் பாசிட்டிவாக மாறிடும். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ e power at into z, z வந்து இங்கே இருக்குது, into z. ஓகே, divided by e power at into z minus 1. இப்போ இதுதான் அதனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். z மட்டும் ப்ராடக்டில் எழுதிக்கோங்க. ஓகே, ஃபைனல் கொஷின். z of cos n pi by 2. ஆக்சுவலாக நம்ம z ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரு ரிசல்ட் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஒரு 10 மார்க் கொஷனில் பார்த்தோம். அந்த ரிசல்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் z of cos n தீட்டாக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னா, நான் எல்லாத்தையும் ரிசல்ட் எழுதிக்க சொன்னேன் இல்லையா? தீட்டாவில் காஸ் தீட்டா என் தீட்டாக்கு, அதுக்கப்புறம் டீக்கு, ரெண்டுத்துக்கும் வேறு வேறு ஆன்சர் இல்லையா? காஸ் என் தீட்டாக்கு என்ன நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? ஸ்மால் z இன்ட்டு z மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை z ஸ்கொயர் மைனஸ் 2z காஸ் தீட்டா ப்ளஸ் 1. அப்போ கிவன் நமக்கு தேவையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் z ஆஃப் காஸ் n n பை டிவைடட் பை 2 n இன்ட்டு பை பை 2 நம்ம எழுதிக்கலாமா? கம்பேர் பண்ணுங்கள். அப்போ தீட்டாக்கு பதிலாக பை பை 2 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். z இன்ட்டு z மைனஸ் காஸ் பை பை 2 டிவைடட் பை z ஸ்கொயர் மைனஸ் 2z காஸ் பை பை 2 ப்ளஸ் 1. காஸ் 90யோட வேல்யூ 0. அப்போ z இன்ட்டு z மைனஸ் 0 டிவைடட் பை z ஸ்கொயர் 2z இன்ட்டு 0னா மைனஸ் 0 ப்ளஸ் 1. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? z இன்ட்டு z ஸ்கொயர் டிவைடட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் z ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காஸ் ஆஃப் n பை பை 2. ஓகே, அடுத்ததாக இன்னொரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்ட் A கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.